பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த ஒற்றை தலைவலி. இந்த ஒற்றை தலைவலி பரம்பரையாக வர்றதுண்டு. இது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் நர்வ் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரண நபர்களை விட இவங்களுக்கு அந்த நரம்பு தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அதாவது வாரம் ஒரு முறை இந்த தலைவலி வந்துடும். இந்த தலைவலி அவங்களால எந்த வேலைகளுமே செய்ய முடியாது. இதை சரி செய்யக்கூடிய ஒரு டீ எப்படி தயாரிக்கும்? ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஒற்றை தலைவலி அதை சரி செய்யக்கூடிய ஒரு டீ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். இந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 15% நபர்களை பாதிக்கக்கூடியது. அதுலேயும் பெண்களை தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுவும் 30 வயதுக்கு மேலே 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடியது இந்த ஒற்றை தலைவலி. இந்த ஒற்றை தலைவலி பரம்பரையாக வர்றதுண்டு. இது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் நர்வ் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாதாரண நபர்களை விட இவங்களுக்கு அந்த நரம்பு தூண்டுதல் அதிகமாக இருக்கும். ஏன்னா சாதாரண நபர்களுக்கு ஒரு ஸ்மெல்லு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லு இருக்குது, ஒரு சென்ட்டோட ஸ்மெல்லு வருது அப்படின்னா இவங்களுக்கு அது அதிகப்படியான ஒரு தூண்டுதலை கொடுத்து தலைவலியை தூண்டலாம். ஸோ இது ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவ் நர்வ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை, இந்த வெப்பநிலை மாற்றத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இதனால் தலைவலி உருவாகலாம். அதாவது நம்மளுடைய நரம்புகளை கொஞ்சம் ஒரு தூண்டுதல் தரக்கூடிய விஷயங்கள், மற்றவங்களுக்கு அது நார்மலாக இருக்கும். நமக்கு அந்த ஒரு ஸ்மெல்லோ இல்லை ஒரு ஹீட்டு அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி தூக்கம் கொஞ்சம் தடைப்படுறது, இது எல்லாமே இந்த மைக்ரைனை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம குடல்லிருந்து சுரக்கக்கூடிய சில வகையான இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இந்த வலிகளை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம குடல்லேருந்து சுரக்கக்கூடிய செரட்டோனின் அப்படிங்கிறது நமக்கு வலிகள் அதிகமாக உருவானாலும் அதை நம்மளால் பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு, அதாவது பெயினை நம்ம பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கான ஒரு நிலையை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீ எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மைக்ரைன்லேருந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாறுதல்களை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த டீ பயன்படுத்துங்க. இந்த டீயில் ஜீரகம், சோம்பு, தனியா, அது கூட எலுமிச்சை சாறு சேர்ந்து இந்த டீ நம்ம தயாரிக்கலாம். ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்கணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் வச்சுருக்கோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 1/2 எலுமிச்சை. ஸோ இப்போ இந்த டீ தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 150 ml தண்ணீர் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி. இதை நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். இந்த டீ இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 எலுமிச்சையை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த டீ வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த டீயை காலை நேரத்தில் குடிக்கும் பொழுது நம்மளுடைய உடல் சோர்வு நல்லா சரியாகும். ஸோ காலையில் எழுந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்கா, கண்டிப்பாக இந்த டீ குடிங்க. இந்த மைக்ரைனுக்கான இந்த டீயை நீங்கள் அப்பப்போ பயன்படுத்தலாம். எப்போல்லாம் வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருக்கோ நீங்கள் அப்போ இந்த டீயை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நான் வெளியில் வெயிலில் போயிட்டு வந்தேன், எனக்கு ஒருவேளை தலைவலி வந்துருமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதே நீங்கள் இந்த டீயை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுதோ அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக இந்த டீயை முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பீரியட்ஸ் வரப்போகுது, எனக்கு எப்போவுமே பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி தலைவலி வரும்னா இந்த டீயை நீங்கள் அந்த டைமில் பயன்படுத்தலாம். ஸோ இந்த டீ
வந்து எப்படி நமக்கு மைக்ரேனில் வந்து ஒரு பெட்டர்மெண்ட் கொடுக்குதுன்னா, நம்மளுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது நமக்கு வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த செரட்டோனினோட அளவு அதிகரிக்கிறதுனால நமக்கு பெயினை வந்து சென்சிட்டைஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து குறையும். நரம்புகளை அதிகமாக தூண்டுதல் படாமல் நமக்கு வந்து அது ஒரு பெட்டர்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு மைக்ரேன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாரத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டியாவது இந்த டீயை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. அது கூட வந்து நல்ல சுவாச பயிற்சிகளை வந்து பயன்படுத்துறது, தியான பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, சில வகையான உணவுப் பொருட்கள், எண்ணெயில் பொரிச்ச உணவுகள், அதே மாதிரி வந்து பால் சார்ந்த பொருட்கள், ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள், வயிறுக்கு உப்புசத்தை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், பசி இல்லாமல் மசாலா கலந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா மைக்ரேனுக்கு அதிகப்படியாக பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து சரி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மைக்ரைன் எதனாலலாம் வருது, ஸோ மைக்ரைனோட அறிகுறிகள்லாம் என்ன, இது எதெல்லாம் வந்து நமக்கு ட்ரிகர் பண்ணும், இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு டீ எப்படி தயாரிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையரக்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம்.
டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.